இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இன்சூரன்ஸ் போடாத, டேர்ம் இன்சூரன்ஸ் மட்டும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் தான் நல்லதுன்னா அப்புறம் எதுக்கு யூலிப், அப்புறம் எதுக்கு கேரண்டீட் பிளான்? அதெல்லாம் IRDA ரெஜிஸ்டர் பண்ணி தானே உள்ள வந்திருக்காங்க. ஸோ எதுக்கு இதெல்லாம்? ஸோ இந்த மாதிரி நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. உங்களுக்கு கேரண்டீட் பிளான்ல சர்டைன் பீரியட் நீங்க பே பண்ணுவீங்க, அப்புறம் வெயிட்டிங் பீரியட் இருக்கும், அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு சர்டைன் பீரியட் வரைக்கும் உங்களுக்கு அமௌண்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த அமௌண்ட் டாக்ஸ் ஃப்ரீயா இருக்கும். ஸோ அப்படி டாக்ஸ் ஃப்ரீயா வரணும் அப்படின்னா இனிஷியலா நீங்க கட்டுற பிரீமியம் 5 lakhsக்குள்ள இருக்கணும். ஒவ்வொரு ஃபண்டும் வந்ததுக்கு ஒரு ரீசன் இருக்கு. இப்போ நார்மலா டேர்ம் இன்சூரன்ஸ் மட்டும் பண்றேன், யூலிப் மட்டும் பண்றேன், கேரண்டீட் பிளான் மட்டும் பண்றேன், FD மட்டும் பண்றேன், இந்த மாதிரி எல்லாமே ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நமக்கு எது சூட்டபிள் ஆகும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம சேவிங்ஸ்ல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட்டா ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு salaried பர்சனா நீங்க இருக்கீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 10% ஆவது உங்க சேலரியிலேருந்து நீங்க எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட்டா வைக்கணும். சேவிங்ஸ் இல்ல, இன்வெஸ்ட்மெண்ட்டா நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். அப்பதான் நேயர்களுக்கு வணக்கம், நான் ஆர்த்தி. நம்மெல்லாம் ஒரு சேவிங்ஸ்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு லைனுக்கு நம்ம போகும்போது நம்ம நிறைய பேர்கிட்ட கேட்போம், என்கிட்ட இவ்வளோ சேவிங்ஸ் இருக்கு, நான் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணணும்னா எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், நீங்கள் எதுலலாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட நம்ம கேட்போம். அந்த மாதிரி கேட்கும்போது நமக்கு நிறைய கொஷின்ஸ் வரும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா ஒரு பேங்க்ல போய் கேட்டிங்கன்னா நீங்கள் FD பண்ணுங்க, சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே கொஞ்சம் நகர்ந்து போய் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் கிட்ட கேட்டு பாருங்க, இன்சூரன்ஸ் பண்ணுங்க, உங்களுக்கு கேரண்டீட் பிளான், யூலிப், தென் டேர்ம் இன்சூரன்ஸ் இது எல்லாமே இருக்கு, இதெல்லாம் நல்லது, நீங்க இதுல பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே கொஞ்சம் நகர்ந்து போய் மியூச்சுவல் ஃபண்ட்ல கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க, இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் லாங் டேர்முக்கு ரொம்ப நல்லா இருக்கும், நீங்க அதுல பண்ணுங்க, நீங்க பார்த்துட்டே இருக்க வேண்டாம் ஷேர் மார்க்கெட் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நம்ம ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னா அங்க என்ன சொல்லுவாங்க, நீங்க ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, லாங் டேர்முக்கு இதை விட ப்ராஃபிட்டபிளாக வேற யாரும் கொடுக்க முடியாது. இது ஷேர்ஸ் வந்து எது நல்லா இருக்கு எது நல்லா இல்லைன்னு தெரிஞ்சுக்க ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் அப்படியெல்லாம் தேவை கிடையாது. ஒரு நார்மல் ஒரு காமன் சென்ஸே போதும். உங்க பேங்க் அக்கௌண்ட் எந்த பேங்க்ல இருக்கு, அந்த பேங்கை நீங்க ட்ரஸ்ட் பண்ணி தானே வச்சிருக்கீங்க. ஸோ அதே மாதிரி அந்த பேங்கோட ஷேரை ஒரு 2 வாங்கி வைங்க. இந்த மாதிரி நமக்கு நிறைய அட்வைஸ் வரும். ஸோ இதுல நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். என்னென்ன கொஸ்டின்ஸ்ன்னு பார்த்தா, எக்ஸாம்பிளுக்கு இன்சூரன்ஸை எடுத்துக்கோங்களேன். சில பேர் என்ன சொல்லுவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இன்சூரன்ஸ் போடாத, டேர்ம் இன்சூரன்ஸ் மட்டும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் தான் நல்லதுன்னா அப்புறம் எதுக்கு யூலிப், அப்புறம் எதுக்கு கேரண்டீட் பிளான்? அதெல்லாம் IRDA ரெஜிஸ்டர் பண்ணி தானே உள்ள வந்திருக்காங்க. ஸோ எதுக்கு இதெல்லாம்? ஸோ இந்த மாதிரி நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. என்னோட ஏஜ் இவ்வளோ, நான் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும்னா எனக்கு ஒரு அசெட் அலோகேஷன் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க, எனக்கு எது கன்விக்டடா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பேங்க் FDலேருந்து ஆரம்பிக்கிறேன். ஏன்னா சேஃப் அண்ட் செக்யூர்னு சொல்றாங்க. ஸோ அதனால நான் பேங்க் FDலேருந்து ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா நான் FDல போடுறேன், அதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. ஆனால் இதுல எனக்கு என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னா, நான் 30% டாக்ஸ் ஸ்லாப்ல இருக்கேன். அப்போ எனக்கு வர இன்ட்ரெஸ்ட்ல 30% நான் பே பண்ணணும் டாக்ஸா. அப்போ நான் என்ன பண்ணணும், அதை நான் யோசிக்கணும். டைரக்டா இன்கமோட ஆட் ஆகும். ஸோ எனக்கு அப்போ FD கரெக்டா இருக்குமா, வேற என்ன பண்ணலாம், இந்த மாதிரி யோசிக்கிறீங்க அப்படின்னா கேரண்டீட் பிளான் சூஸ் பண்ணலாம். இப்போ இன்சூரன்ஸ்ல கேரண்டீட் பிளான் போடுங்க அப்படின்னா உங்களுக்கு கேரண்டீட் பிளான்ல சர்டைன் பீரியட் நீங்க பே பண்ணுவீங்க, அப்புறம் வெயிட்டிங் பீரியட் இருக்கும், அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு சர்டைன் பீரியட் வரைக்கும் உங்களுக்கு அமௌண்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த அமௌண்ட் டாக்ஸ் ஃப்ரீயா இருக்கும். ஸோ அப்படி டாக்ஸ் ஃப்ரீயா வரணும் அப்படின்னா இனிஷியலா நீங்க கட்டுற பிரீமியம் 5 lakhsக்குள்ள இருக்கணும். அதுக்கும் சில லிமிடேஷன்ஸ் இருக்கு. இப்போ நான் பேங்க் FDயை என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனா நான் சூஸ் பண்றேன் அப்படின்னா எனக்கு வேற எந்த இன்கமும் இல்லை, நான் டாக்ஸ் லாபுக்குள்ள தான் இருக்கேன் அப்படின்னா தாராளமா நீங்க பண்ணிக்கலாம். இல்ல நான் அதுக்கு டாக்ஸ் கட்ராப்ல இருக்கு, என்னோட இன்ட்ரெஸ்டும் டைரக்டா 30% அந்த ஸ்லாபோட ஆட் ஆகுது அப்படின்னா நீங்க அதை பத்தி கொஞ்சம் யோசிக்கணும். சோ வேற என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தி நீங்க கொஞ்சம் பார்க்கணும். இப்போ அடுத்து யூலிப் எதுக்காக இருக்கு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து என்னால் ஏதோ ஒரு காரணத்தினால எனக்கு கிடைக்கல, ஒரு ஏஜ்டு பர்சனாக இருக்கிற பட்சத்தில் அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு என்னால் யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பிளானில் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் லைஃப் கவர் கிடைக்கும். அதே மாதிரி ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால எனக்கு அதில் கொஞ்சம் ப்ராஃபிட்டபிளாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாமே நல்லது. ஒவ்வொரு ஃபண்டும் வந்ததுக்கு ஒரு ரீசன் இருக்கு. இப்போ நார்மலா டேர்ம் இன்சூரன்ஸ் மட்டும் பண்றேன், யூலிப் மட்டும் பண்றேன், கேரண்டீட் பிளான் மட்டும் பண்றேன், FD மட்டும் பண்றேன், இந்த மாதிரி எல்லாமே ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நமக்கு எது சூட்டபிள் ஆகும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா அதுக்கு நமக்கு கன்விக்ஷன் வேணும். இது எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா அசெட் அலோகேஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில சொல்லலாம். இப்போ அசெட் அலோகேஷன் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பெர்சன்டேஜ்
வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம சேவிங்ஸ்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சேலரிட் பர்சனாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 10% உங்கள் சேலரியிலேருந்து நீங்கள் எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக வைக்கணும். சேவிங்ஸ் இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் நம்ம ஃப்யூச்சரில் கொஞ்சம் ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை சீக்கிரமே அட்டைன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்குது. இன்னும் சில பேர் அசெட் அலோகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டி, உங்களுக்கு வந்து அடுத்து டெட் ஃபண்டு, ஈக்விட்டி ஓரியன்ட் மியூச்சுவல் ஃபண்டு, கோல்டு, இந்த மாதிரி சம் பர்சன்டேஜில் சொல்லுவாங்க. ஸோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏஜ் வைஸ் உங்களுக்கு மாறும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1 crore வச்சுப்போமே, ஒரு 1 crore ஏஎம் இருக்குது. ஒரு 30 இயர்ஸில் இருக்கிறவங்க கிட்ட ஒரு 1 crore இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு above 60 வரைக்கும் ஈக்விட்டியில் அவங்க தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் அவங்களுக்கு கன்விக்ஷன் இருக்கணும், லாங் டேர்மில் ஈக்விட்டி நல்லா இருக்குது, நமக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்குது, நம்ம வெயிட் பண்ண ரெடியாக இருக்கும், ரிஸ்க் எடுக்கவும் ரெடியாக இருக்கும், அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஈக்விட்டிக்கு போகலாம். கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டியோ இல்லை வீடு வாங்குறது தான் என்னோட பேஷன் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்றாப்புல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இல்லை எஸ்ஐபி மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை நான் சேஃப் அண்ட் செக்யூர்டாக மட்டும்தான் இருக்க விருப்பப்படுறேன் அப்படின்னா எஃப்டியில் போகலாம். பட் இன்ஃப்ளேஷன் அவங்களுக்கு பீட் பண்ணுதா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு தடவைக்கு 3 தடவை செக் பண்ணிக்கணும். தென் இன்சூரன்ஸ், எனக்கு டேர்ம் இன்சூரன்ஸே போதும், நான் இப்போ வந்து சின்ன ஏஜ் தான், நான் இப்போவே டேர்ம் இன்சூரன்ஸ் போய்க்கிறேன் அப்படின்னா தாராளமாக ஓகே. இந்த டேர்ம் இன்சூரன்ஸ்னால இந்த 2 பிளான், கேரண்டீடு பிளானோ யூலிப் பிளானோ அதெல்லாம் நல்லதில்லை அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. எல்லா பிளானுமே, எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனுமே ரொம்ப நல்லது தான், பார்த்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நமக்கு எது சரி, நான் இந்த ஏஜில் இருக்கேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அதே 1 crore ஒரு 60 வயசில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 60 ஏஜில் இருக்காரு, அவர்கிட்ட இப்போ 1 crore இருக்குது அப்படின்னா அவர் எதுலாம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு அப்படின்னா மேக்ஸிமம் ப்ராப்பர்ட்டி கோல்டில் இருக்கும். ஒரு 60% வரைக்கும் ப்ராப்பர்ட்டி அண்ட் கோல்டில் இருக்கும். இன்னும் ஒரு 20% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெட் ஃபண்டில் இருக்கலாம். இன்னும் ஒரு 10% ஈக்விட்டி ஆர் ஈக்விட்டி ஓரியன்டில் இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஈக்விட்டியில் அதிகமாகவும் மற்ற அசட் அலோகேஷனில் கம்மியாக வச்சுட்டு நம்ம ரிட்டையர் ஆக போகும்போதோ இல்லை ஏஜ் வரும்போதோ உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஈக்விட்டிலேருந்து டெப்ட்டுக்கு மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற கம்பல்ஷன் கிடையாது. இப்போ எனக்கு கன்விக்ஷன் இருக்குது, எனக்கு வந்து நல்ல மார்க்கெட் இருக்கும், நான் இதுலேயே ரிஸ்க் எடுக்க ரெடி அப்படின்னா தாராளமாக ஈக்விட்டிலேயே உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணலாம். இப்போ ஒருத்தருக்கு ஏஜ் வந்து ஒரு 13 வச்சுக்கோங்களேன். இப்போ அவர் என்னெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும் ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தா அவருக்கு ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்கணும். ஏன்னா அவர் ஃபேமிலியை அவர் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. ஏன்னா 30ல் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா அவரோட ப்ரீமியமும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். தென் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்ளைம் பாலிசி இருக்கணும், ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கணும் அவரோட ஃபேமிலிக்காக. ரீசன் என்ன அப்படின்னா நம்மளோட சேவிங்ஸ் எல்லாமே வந்து நம்ம கொடுக்க ரெடியாக இருக்கிறது ஹாஸ்பிட்டல். ஸோ அதனால நம்ம மெடிக்ளைம் பாலிசி கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா ஒரு 30 அப்படிங்கும்போது அவங்க ஃபேமிலியில் இருக்க மெம்பர்ஸ்க்கெலாம் ஏஜ்டாக இருப்பாங்க. ஸோ அவங்களையும் நம்ம டேக் கேர் பண்ணிக்கணும். நியர்லி நம்ம போன வீடியோவில் சொன்னாப்புல ஒரு 3 ஜென்ரேஷனோட ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்கக்கிட்ட இருக்கும். அதனால அவங்க ஃபேமிலியும் பார்த்துக்கணும், அவங்க அம்மா அப்பாவையும் பார்த்துக்கணும். அதனால ஒரு மெடிக்ளைம் பாலிசி இருக்கணும், ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துருக்கணும். அது இல்லாமல் 30 அப்படின்னா அவங்க வீடு வாங்குற ஐடியாவில் இருக்காங்களா, ஃபஸ்ட்டு பர்சன் நான் வீடு வாங்கணும், எனக்கு வந்து சொந்த வீடுங்கிறது ஒரு கனவு அப்படின்னா அதுக்காக நம்ம என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கான ஃபண்டை கரெக்டாக அலோகேஷன் பண்ணணும். இல்லை நான் இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்டாக போகிறேன், நான் இன்னும் நல்லா ஏர்ன் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் நாளில் நான் ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அட்டைன் பண்ணணும், எனக்கு வீடு அப்படிங்கிறது எனக்கு ஓகே, எனக்கு பேக்கப்புக்கு எல்லாமே இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டோ ஷேர் மார்க்கெட்டோ அந்த 30 அப்படிங்கிற ஏஜில் தாராளமாக நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டை ஈக்விட்டி ஆர் ஈக்விட்டி ஓரியன்ட் மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் ஒரு மேஜர் போர்ஷன் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை அட்டைன் பண்ண முடியும். தென் இப்போ ஷார்ட் டேர்முக்காக நான் மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணவே கூடாதா அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஷார்ட் டேர்முக்காக ஒன்லி டெட் ஃபண்ட் மட்டும்தான் போகலாம். ஈக்விட்டி ஓரியன்ட் மியூச்சுவல் ஃபண்டோ கண்டிப்பாக பண்ணக்கூடாது. ஏன்னா ஷார்ட் டேர்மில் மார்க்கெட்டோட ஃப்ளக்சுவேஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் லாங் டேர்முக்கு பிளான் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி ஷார்ட் டேர்முக்கு நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா டெட் ஃபண்ட் போகிறது ரொம்ப நல்லது. இப்போ நம்ம சேவிங்ஸ்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய ஆப்ஷன் இருக்குது. இது எல்லாமே நல்லதுன்னு பார்த்தோம். ஸோ நமக்கு எது சூட்டபிளாக இருக்கும், நம்மளோட கோல் என்ன, நம்ம எவ்வளோ சீக்கிரம் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அட்டைன் பண்ணால் எது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கன்விக்ஷனோட கிளியராக யோசிச்சு முடிவு பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் சேவிங்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணும்போது எதில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க, ஈக்விட்டியில் ஆரம்பிச்சிங்களா, இல்லை எஃப்டியில் ஆரம்பிச்சிங்களா, இல்லை ஷேர்ஸில் டைரெக்டாக பண்ணிங்களா, இன்சூரன்ஸ் பண்ணிங்களா, இந்த மாதிரி நீங்கள் எதில் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வெல்த் பாட்காஸ்ட் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.